சாம் பி. செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. வேதத்தில் நீங்கள் வாசிங்க, ஆபிரகாம் போன்ற மனிதர்கள் குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னாலும் சாதாரண மனுஷர்கள் தான். அவங்களும் பெரிய குவாலிஃபிகேஷனோட வந்துடல. இவங்க பெரிய உன்னதமான மனுஷரில் வானத்திலேருந்து இறங்கிடல, பெரிய ஆட்கள் கிடையாது. இவங்க சாதாரண ஆட்கள். அவங்க வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க, ஆள் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொருளாதார செழிப்பை குறித்து கடந்த பல வாரங்களாக நான் போதித்து வருகிறேன். இதை பல்வேறு பகுதிகளாக போதிக்கப் போகிறேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன்படி முதல் பகுதியாக பொருளாதார செழிப்பு நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாயும் விருப்பமாயும் இருக்கிறது என்பதை குறித்து போதித்தேன். அதன் பிறகு பணத்தை குறித்து மக்கள் நம்பும் பொய்கள் என்று சொல்லி 10 விதமான பொய்களை குறித்து எடுத்து கூறினோம். வேத வாசனத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து கூறினோம். இப்பொழுது 3ஆம் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் பகுதி எதை குறித்தது என்றால் பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கான தகுதிகள். இது ஏன் முக்கியம் என்று சொன்னால், அநேகர் இன்றைக்கு தங்களுக்குள்ளே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார செழிப்பு தேவனுடைய சித்தம்னு நம்புகிறோம். வசனத்திலிருந்து எடுத்து காண்பித்தீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். இதுதான் தேவனுடைய திட்டம், நோக்கம், மனுஷனுக்கான தேவனுடைய திட்டம் என்றெல்லாம் விசுவாசிக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையிலே இது காணலையே, எங்களுடைய வாழ்க்கையில் இது நடக்கலையே என்று சிலர் ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய வாழ்க்கையிலே இதை நாங்கள் காணவில்லையே, இதற்கு காரணம் என்ன? பொருளாதார முன்னேற்றம் ஏற்படவில்லையே. இது உண்மையானால் எங்களை ஏன் கடவுள் ஆசீர்வதிக்கக்கூடாது? வாக்குத்தத்தங்கள்லாம் இப்படி இருக்க என் வாழ்க்கை எப்படி ஏன் இருக்கிறது? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறவர் அவரேன்னு சொல்லியிருக்குது, எனக்கு எங்கே பலனை கொடுக்கலவர் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அப்படி கேட்டுக்கொண்டவர்களுக்கு பதிலளிக்கும்படியாக தான் இங்கே நான் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னும் சில வாரங்களுக்கு இதை குறித்து நான் பேசப் போகிறேன். அதற்காக தான் பொருளாதார செழிப்பிலே வாழ்வதற்கான தகுதிகளை குறித்து பேசுகிறேன். குவாலிஃபிகேஷன்ஸ். சில காரியங்கள் நாம் சரியாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது, அதுதான் உண்மை. கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார், கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார்ன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நடந்துடுறதில்ல. நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதில் சில காரியங்கள் குறித்து தான் இப்பொழுது பேசி கொண்டு வருகிறேன். அது முதலாவது காரியத்தை நான் போன வாரத்தில் சொன்னேன். அது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முதலிடம் உண்டாயிருக்க வேண்டும். ஏனென்றால், உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். இது வேத வசனத்தின் ஒரு மாபெரும் உண்மை. ஆத்ம வாழ்வுக்கு ஏற்றாற் போல தான் எல்லா விதத்திலும் வாழ்வு ஏற்பட முடியும். தேவனை அறிகிற அறிவு, அதன் பெருக்கம், அதிலே நாம் தலைத்திருப்பது, அது எந்த நிலையில் இருக்குதோ அதற்கேற்றபடி தான் வாழ்க்கையில் எல்லா ரீதியிலையும் நாம் தலைக்க முடியும். அதற்கேற்றபடி தான் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆனால் உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை நான் சென்ற வாரத்தில் எடுத்து காண்பித்தேன். இப்போ 2வது காரியத்துக்கு வருகிறோம். 2வது காரியம் கீழ்ப்படிதல். வெறும் வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படிதல், வசனத்தின்படி செய்கிறது, அதுவும் அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேட்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லியிருக்குது. மனம் பொருந்தி செவி கொடுத்தால். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் யூ வில் ஈட் த குட் ஆஃப் த லேண்ட். தேசத்தின் நன்மையை புசிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மையான காரியங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நன்மை அனுபவிக்க வேண்டும் என்றால், செழிப்பை அனுபவிக்க வேண்டும் என்றால், பொருளாதார மேம்பாட்டை அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்குது, அவ்வளோ சரியாக வரல. ஆங்கிலத்தில் தான் சொன்னேன், வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். மனம் பொருந்தி செவி கொடுத்தாலுங்கிறது வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட் வந்துருக்குது. கீழ்ப்படிந்தால் என்று, செவி கொடுத்தால் இல்லை, கீழ்ப்படிந்தால். ஏனென்றால் செவி கொடுத்தால் நம்ம என்ன நினச்சிட்றோம், காதில் கேட்டால் போதும் என்று. கிடையாது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். தமிழ் மொழியிலே கூட சொல்கிறத கேளுன்னு சொல்கிறோம். சொல்கிறத கேளுன்னா என்ன அர்த்தம்? செவி கொடுன்ற அர்த்தம் இல்லையா? அப்போ சொல்கிறத கேளுன்றப்ப என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? நான் சொல்கிறத காதில் போட்டுக்கோன்னு அர்த்தம் இல்லை. அது ஒரு ஆரம்பம் தான். சொல்கிறத கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறத கேளுங்கும் போது என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? சொல்கிறபடி நீ செய், கீழ்ப்படின்ற சொல்கிறத தான் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறோம். அப்போ தமிழ் மொழியில் கூட அதுதான் அர்த்தமாகிறது. அது கொஞ்சம் விளக்க வேண்டியதாக இருக்குது. செவி கொடுத்தாலும் சொன்னால் வெறும் காதில் போட்டுக்கிறது இல்லை, வாழ்க்கையில் அப்படியே செய்வது, சொல்கிறத கேட்கறது, செய்வது, கேட்டதுபடி செய்கிறது.
கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பாய், கீழ்ப்படிந்தால் தேசத்தின் நன்மையை பூசிப்பாய்ன்னு சொல்கிறார். எனக்கு ஆண்டவரை பற்றி எண்ணி பார்க்கும்போதெல்லாம் அற்புதமான சில காரியங்கள் எனக்கு விளங்க ஆரம்பிக்கிறது. எவ்வளவு ஈஸி ஆக்கிட்டார் பாருங்கள் செழிப்பை. இன்றைக்கு நாம் எல்லாரும் பல்வேறு பின்னணியிலேருந்து வர்றோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற சிலர் உங்கள் உள்ளங்களிலே நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், நான் எங்கே அடிமட்டத்தில் இருக்கிறேன், நான் தாழ்ந்த குடும்பத்திலேருந்து வர்றேன், ஏழ்மையான பின்னணியிலேருந்து வர்றேன், எங்கள் ஊரில் யாருமே பெருசாக ஒன்றும் வந்தது கிடையாது, நாங்கள் யாருமே பெருசாக ஒன்றும் சாதித்தது கிடையாது, அல்லது எங்களுக்கு பெருசாக பொருளாதாரத்தில் பெரிய ஒரு ஐஸ்வர்யம் உண்டானதே கிடையாது, எங்களுக்கு பொருளாதார மேம்பாடே எங்கள் ஜனத்தின் மத்தியில் பார்க்க முடியாது, அப்பேற்பட்ட ஒரு சந்ததியிலேருந்து நான் வந்திருக்கிறேன், கீழ்மட்டத்தில் இருக்கிறேன், எனக்கு உதவ யாரும் இல்லை, எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, படிப்பு இல்லை, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, இப்படி 1000 காரியங்களை சொல்லிக்கொண்டு நான் கடனில் இருக்கிறேன், நான் மூழ்கி கிடக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், இப்படி என்று சொல்லிக்கொண்டு அநேகம் பேர் உட்கார்ந்துருக்கிறீர்கள் எனக்கு தெரியும் இப்போவே. ஆனால் அதுக்கு தான் நற்செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். சுவிசேஷம் என்கிறது நற்செய்தி. பாருங்கள், கர்த்தர் சொல்கிறாரு, செழிப்பு அடைவது என்பது பெரிய ஒரு, அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலா ஒன்றும் கிடையாது, பெரிய படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை, இதுக்கு ஒரு படித்த மேதை தேவையில்லை, கல்லூரியில் போய் டிகிரி வாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை, பெரிய மேதையோ ஞானியோ தேவையில்லை, பெரிய அறிவு ஒன்றும் தேவையில்லை இதுக்கு. அப்படி என்று சொன்னால் அதெல்லாம் தேவை, அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும் என்று சொன்னால், அப்போ தான் நீ செழிப்படைய முடியும் என்று சொன்னால், செழிப்பு என்கிறது ரொம்ப படித்தவர்களுக்கும் பெரிய மேலே இருக்கிறவர்களுக்கும் வாழ்க்கையின் மேல் மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கும் ரொம்ப பெரிய ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கு தான் கிடைக்கும் ஒழிய சாதாரண ஆளுக்கு கிடைக்காது. வேத வசனம் அற்புதமானது, நம்முடைய தேவன் மிகவும் அற்புதமானவர், அதுதான் இங்கே எனக்கு புரிகிறது பாருங்கள். அதனால தான் இதை அவர்கள் மட்டும் எட்டி பிடிக்கிற கனியாக வைக்காமல் எல்லாருமே கீழே கிடக்கிற ஆள் கூட, வாழ்க்கையிலே நொந்து போய் ஒன்றுமில்லாமல் ஏழ்மைத்தனத்திலே இல்லாமலும் கிடக்கிற ஆள் கூட எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு கனியாக, அப்படிப்பட்ட ஒன்றாக இந்த செழிப்பை தேவன் வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், செழிக்க வேண்டுமா, கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பிரமாணத்தை வச்சு யாருக்குமே எட்டாத உயரத்தில் இதை வைக்கிற சொல்கிறார். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல் என்கிற ஒரு காரியம் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஒரு காரியம். இது நமக்கு ரொம்ப தூரத்தில் கிடையாது. இன்னும் கேட்டால் வாழ்க்கையில் கீழான நிலையில் இருக்கிறவர்கள், ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்கள் இன்னும் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், சொல்கிறத கேட்டு கீழ்ப்படிறதுக்கு ரொம்பவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தான் ரொம்ப சுலபம். கஷ்டம்னு நினைக்கிறீங்களே, உங்களுக்கு தான் ரொம்ப சுலபம். நான் கீழே இருக்கிறேங்க, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு நடக்குமா? உங்களுக்கு தான் ரொம்ப சுலபம். ஏன்னா கீழ்ப்படிதல்ங்கிறது நீங்கள் எதையும் செய்ய ரெடியாக இருக்கிறீங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு எதையும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள், வழி தெரிஞ்சால் போதும் அதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அது எல்லாரை காட்டிலும் அதிக சுலபமாக இருக்கிறது. அருமையானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் ரொம்ப தூரத்தில் வைக்கிறார், ரொம்ப கிட்டத்தில் வைத்திருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய கிருபை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தான் ரொம்ப சுலபன்றது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று சொல்லுகிறேன். வாழ்க்கையில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள், ஒன்றுமில்லாமல் கிடக்கிறவர்கள், வறுமையிலும் இல்லாமையிலும் கிடக்கிறவர்கள், அவர்களுக்கு தேவன் உதவி செய்து அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்கள் முன்னேறும்போது அது தேவனுக்கு இன்னும் அதிகமான மகிமையை கொண்டு வருகிறது. ஆகவே தேவன் உங்களுடைய மேம்பாட்டிலே மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இதைத்தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பணக்காரன், ஏற்கனவே பெரிய பணக்காரனாக இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்னுடைய மூதாதையர் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க, நாங்கள் பரம்பரையாக நாங்கள் செல்வந்தர்கள் என்று அவன் பெருமைப்பட்டு கொள்கிறான் பாருங்கள். ஆனால் ஒன்றுமில்லாதவன், வாழ்க்கையில் வறுமையில் இருக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு பரம்பரையாக நாங்கள் இந்த நிலையில் தான் கிடக்கிறோம், எங்களை தூக்கி விட ஆள் இல்லை, எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை என்று கிடக்கிறவர்கள கர்த்தர் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், இவனை தூக்கி விட்டால் மகிமை எனக்கே உரித்தாகிறது. இவனை தூக்கி விடும்போது எல்லா மகிமையும் எனக்கு வந்து சேருகிறது. இவன் உயரும்போது எனக்கு கனம் மகிமை உண்டாகிறது. இவனை தூக்கி விட்ட ஒரு அன்பின் தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் காண முடியும். ஆகவே தான் பாருங்கள், தேவன் அப்படிப்பட்டவர்களை, திக்கற்றவர்களை, அப்படிப்பட்டவர்களை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால தான் இந்த ஒபீடியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். கீழ்ப்படிதல்ங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னா, இதை எனக்கு ரொம்ப சுலபமாக வைத்து விட்டார், ரொம்ப ஒன்றும் இல்லாத ஆளுக்கு ரெடி எதையும் செய்கிறதுக்கு, அப்போ ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமில்லாதவர்களுக்கு செய்கிறது தான் தேவனுக்கு பெருமையாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அவர்கள் அடிமட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, எல்லா மகிமையும் கர்த்தரை போய் சேருகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்தி விடுவார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் உனக்கு உண்டு. அருமையானவர்களே, இன்றைக்கு நான் சவால் விட்டு சொல்லுகிறேன் உங்களுக்கு, புழுதியிலிருந்து தூக்கி விடுவார் கர்த்தர், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார், பிரபுக்களோடு ராஜாக்களோடு நீங்கள் உட்காரக்கூடிய காலம் ஒன்று வரும்
இன்றைக்கு விசுவாசிக்க ஆரம்பித்தால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பித்தால், இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பித்தால், அப்படிப்பட்ட ஒரு காலம் உங்களுக்கு, எதிர்காலம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எட்டாத தூரத்தில் இல்லை, எட்டக்கூடிய அளவில் மிகவும் சுலபமாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காகவே. உங்களுக்கு தான் அது ரொம்ப சுலபம், பணக்காரரை காட்டிலும். அதுதான் இந்த நற்செய்தி, அதுதான் கிறிஸ்தவ நற்செய்தி. அருமையானவர்களே, ஆகவே கவனிக்க வேண்டும். எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார், எனக்கு எட்டக்கூடிய தூரத்தில் கீழ்ப்படிந்தால் நன்மையை புசிப்பான்னு சொல்லியிருக்கார். இதை விட ஈஸியாக யாருக்கு சொல்ல முடியும்? கீழ்ப்படிந்தால் நன்மையை புசி. நீ ஒன்றும் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கீழ்ப்படிந்தால் தேசத்து நன்மையை புசிப்பாய். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இது நம்முடைய உள்ளங்களில் அப்படியே பதிய வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் இது இடம்பெற வேண்டும். கீழ்ப்படிந்தால் நன்மையை புசிப்பாய். இன்றைக்கு அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள், நான் கீழ்ப்படிந்தால் போதும், தேசத்தை நன்மையை புசிப்பேன், செழிப்பில் வாழ்வேன், ஐஸ்வர்யம் என்னுடைய வீட்டில் வந்து தங்கும், நான் கீழ்ப்படிந்தால் போதும், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் என்று உங்களுடைய வாயில் இந்த வார்த்தைகளை வையுங்கள். உங்களுடைய உள்ளங்களில் இந்த வார்த்தைகளை வைத்து அதனால் நிரப்புங்கள். அது மட்டுமல்ல, இந்த கீழ்ப்படிதல் என்கிறது பாருங்கள் ஒரு பிரமாணம் போல. பாருங்கள், பிரமாணம் என்று சொன்னால் பாருங்கள், இந்த பூலோகத்தில் புவியீர்ப்பு பிரமாணம்னு ஒன்று இருக்குது, இயற்கை பிரமாணம். இந்த புவியீர்ப்பு பிரமாணம்னா என்ன? இப்போ எதையாவது நான் இங்கே கீழே போட்டால் வந்து கீழே விழும், தானாக அது இழுத்துக்குது கீழே தர. ஒரு பேனாவை தூக்கி அல்லது ஒரு புக்கை தூக்கி கீழே போட்டேன்னு சொன்னால் நான் ஒன்றும் கீழே போட வேண்டியதில்லை, விட்டாலே போதும், அது நேராக போய் கீழே விழுது. ஏன்னா புவி ஈர்ப்பு, இந்த பூமியில் ஒரு ஈர்ப்பு சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அது கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. இது வந்து இயற்கை பிரமாணம். எல்லாமே தேவன் ஒரு பிரமாணத்தின்படி தான் இயங்க வைக்கிறார். இந்த இயற்கை உலகமே சில பிரமாணங்கள், ஃபிசிக்கல் லாஸ் மூலமாக இறங்கி வருகிறது. இயற்கை பிரமாணங்கள் மூலமாக தான் இயங்கி வருகிறது. இயற்கை பிரமாணங்களை மீறக்கூடாது. இயற்கை பிரமாணங்களை நாம் கனம் பண்ணுகிறோம். இயற்கை பிரமாணங்களை நாம் மனதில் வைத்து கொண்டு தான் வாழுகிறோம், அதோடு ஒத்துழைக்கிறோம். அப்போ தான் வெற்றிகரமாக நாம் வாழ முடியும். ஆகவே தான் பாருங்கள், மெத்த படிக்கிட்டு ஏறுறோம்னா கஷ்டப்பட்டு ஏறுறோம், இறங்கணும்னா மேலேருந்து குதிச்சிடுறது கிடையாது, ஷார்ட்கட்டில் போயிடலான்னு இறங்க படிக்கட்டு வழியே தான் இறங்கி வர்றேன். ஏன்னா பூ ஈர்ப்பு சக்தி வேலை செய்யுது, இழுத்துருது கீழே. ஆகவே தான் படிக்கட்டு வச்சு 1 ஸ்டெப் அட் டைம் இறங்கி போன்னு சொல்கிறாங்க. பத்திரமா இறங்கி வருகிறோம். புவி ஈர்ப்பு பிரமாணத்தின்படி தான் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதன்படி தான் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி பல இயற்கை பிரமாணங்கள் இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப சுலபம். இது ஒரு மனுஷன் இதுக்கு ஒரு பெரிய டிகிரி வாங்கிட்டு வர வேண்டியதில்லை இதை புரிந்து கொள்றதுக்கு. இந்த உலகத்தில் சின்ன குழந்தை கூட இதை செய்து கொண்டிருக்கிறது, சின்ன பிள்ளைகள் கூட இதை அறிந்து வைத்துக்கொண்டு இதை திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல தான் ஆவிக்குரிய பிரமாணங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆவிக்குரிய பிரமாணங்களால் இயங்கி வருகிறது என்று வேதவசனம் கூறுகிறது. தேவன் பிரமாணங்களின் தேவன். தேவன் சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார், சில காரியங்களை எப்படி செய்ய வேணுமோ அப்படி தான் செய்கிறார் அவர். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய பிரமாணம் ஒன்றை குறித்து வாசிக்கிறோம். அதை வாசித்து காண்பிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. 2 பிரமாணங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமாம், பிறகு பாவம் மரணம் என்கிற பிரமாணமாம். இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் எனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது என்றாரு. அதிலிருந்து என்னை விடுவிக்கும்படியாக இந்த ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பது கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உண்டாகி வந்து என்னை இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டது என்று சொல்கிறார், விடுவித்து விட்டது என்று சொல்கிறார். இதை கொஞ்சம் புரிந்து கொள்வோம். இந்த உலகம் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தினால் இயங்கி வருகிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். என்னைக்கு அந்த பிரமாணம் ஆரம்பித்தது? மனுஷன் என்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்தானோ, தேவனுக்கு என்னைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ, பாவத்தை என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்தானோ அன்றைக்கே பாவம் மரணம் என்கிற பிரமாணம், விலக்கப்பட்ட கனியை நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னார். பாவம் மரணம், அது புசிச்சா அதான் பாவம், சாகவே சாவா என்று தான் மரணம். பாவம் மரணம் என்கிற பிரமாணம் அன்றைக்கு செட் ஆச்சு, அன்னைக்கு இயங்க ஆரம்பித்து விட்டது அவனுடைய வாழ்க்கையில். இன்றைக்கு வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பாவம் மரணம் என்கிற பிரமாணம் புவியீர்ப்பு பிரமாணம் போலயே இயங்கி கொண்டு வருகிறது. போட்ட கீழே விழுங்கிறது நிச்சயம். அதுபோல பாவம் மரணம் என்கிற பிரமாணம் ஒவ்வொரு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பாவம் மரணம், இந்த பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தில் கிடக்கிறான்.
அவன் மரணத்துக்கு ஆளாகிறான். மரணம் என்று சொன்னால் அதில் வியாதி, நோய், சகல வேதனை எல்லாம் அடங்கி இருக்கு பாருங்கள். எல்லா தீமையும் அதில் அடங்கி இருக்கிறது. மரணம் என்கிறது சகல தீமைகளின் ஒட்டுமொத்த உருவம். அது பாவம், மரணம். பாவமும் அதன் விளைவாக வந்த எல்லா தீமைகளும் மனுஷனை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த பிரமாணத்தில் தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது புவியீர்ப்பு பிரமாணம் மாதிரி இழுத்து கொண்டே இருக்குது, கீழே இழுத்து கொண்டு இருக்கிறது. அதனால தான் பாருங்கள், மேலே வர்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வருவது, எப்படி மேலே ஏறி வருதுன்னு ரொம்ப முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள், தத்தளிக்கிறார்கள், அதையும் எதையும் பண்ணுறாங்க. வாழ்க்கையில் அநேகர் சொல்கிறது போல எதிர்நீச்சல் போடுறாங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. படுகொலி மாதிரி அது அப்படி இழுத்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். மேலே வரணும்னு பார்க்குறாங்க, ஒரு ஸ்டெப்பு மேலே எடுத்து வைக்கிறாங்க, 9 ஸ்டெப்பு கீழே இழுக்குது. அது என்றால் பாவம், மரணம் என்கிற பிரமாணம், இந்த அழிவின் பிரமாணம், மனுஷனை ஒன்றுமில்லாக ஆக்குகிற பிரமாணம், பலவீனனாக்குகிற பிரமாணம், தோல்விக்குள்ளாக நடத்துகிற பிரமாணம், வறுமைக்குள்ளாக கொண்டு போகிற பிரமாணம், வியாதி, நோய் போன்ற துன்பங்களுக்குள்ளாக கொண்டு போகிற பிரமாணம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. பாவம், மரணம் என்கிற பிரமாணத்தை ஆதாம் இந்த உலகத்திலே அனுமதித்து விட்டான். அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா மனிதர்களும் அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. புவி ஈர்ப்பு பிரமாணம் மாதிரி அது கிரியை செய்து கொண்டிருக்கிறது பாருங்க. ஆனால் அதுக்கு நடுவில் தான் இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இந்த கீழே நோக்கி நம்ம இழுத்து கொண்டிருக்கிறது, தோல்வியை நோக்கி, வறுமையை நோக்கி, இல்லாமையை நோக்கி, ஒன்றுமில்லாமையை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிற இந்த பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மை தூக்கும்படியாக, நம்மை விடுவிக்கும்படியாக, அவைகளுக்கு மேலான விதத்தில் வெற்றியோடு வாழும்படியாக செய்யும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சக்தியை நமக்கு கொடுக்க வந்தார். அப்போ கீழே இழுக்கிற ஒரு சக்தி புவியீர்ப்பு பிரமாணம் மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறது. மேலே தூக்கக்கூடிய ஒரு சக்தியை அவர் கொண்டு வந்து நமக்கு கொடுக்கிறார். அப்போ இந்த கீழே இழுக்கக்கூடிய சக்தியை மீறி நாம் மேலே போக முடிகிறது. தோல்வியை மீறி வெற்றி பெற முடிகிறது. வறுமையை மீறி செழிப்படைய முடிகிறது. நோயும் வேதனையும் மீறி சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடிய வாழ்வையும் பெற முடிகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தை என்ன பேசுவோம் பாருங்க. புவியீர்ப்பு பிரமாணம் கீழே இழுக்குது. ஆனால் ஏரோப்ளேன் எப்படி பறக்குது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏரோப்ளேன் எப்படி பறக்குது? 300-400 பேர் ஏற்றிக்கிட்டு அவ்வளோ பெரிய விமானம், எத்தனையோ டன் இருக்குது. அதில் எத்தனை பேருடைய சூட்கேஸுகள், பல லக்கேஜுகள், பல பேக்கேஜுகள்லாம் அதில் ஏற்றுறாங்க. எத்தனையோ டன்னுக்கு ஏற்றுறாங்க. இன்னும் கேட்டால் யானைக்குட்டி, அது இது என்னென்னத்தையும் ஏற்றுறாங்க. காரு கீரு அவ்வளவும் ஏற்றி 400 பேரையும் ஏற்றிக்கிட்டு 35,000 அடி உயரத்தில் பறந்து சென்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மைல்கள் பல கடல்களை தாண்டி சென்று பத்திரமா போய் இறங்குதுங்க. எப்படி பறக்குது? புவியீர்ப்பு பிரமாணம்னா கீழே எழுந்து நம்ம எப்படி மேலே பறக்க முடியும்? நான் சொல்லுகிறேன், புவியீர்ப்பு பிரமாணம் இல்லாமல் போயிடுச்சா, கேன்சல் ஆகிடுச்சா? கிடையாது. புவியீர்ப்பு பிரமாணம் அப்படியே தான் இருக்குது. இந்த உலகத்தில் இன்னும் இருந்துகிட்டு இருக்குது. பிளெயின் பறக்கிறப்பெல்லாம் புவியீர்ப்பு பிரமாணமும் வேலை செய்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் அதால் கீழே இழுக்க முடியல? நான் சொல்லுகிறேன், கீழே இழுக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு பிரமாணத்தில் காட்டிலும் சக்தி உள்ள இன்னொரு பிரமாணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது என்ன? த லா ஆஃப் லிஃப்ட். த லா ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, அதான் கீழே இழுக்குது. லா ஆஃப் லிஃப்ட்னு சொன்னால், ஏரோப்ளேனில் ஒரு 4 என்ஜினை போட்டு அந்த என்ஜினுடைய சுழற்சி, காற்று வேகம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு புதிய சக்தியை உருவாக்குகிறது. அது எவ்வளவு சக்தியை உருவாக்குதுன்னு சொன்னால், கீழே இழுக்கிறதுக்கு புவியீர்ப்பு எவ்வளவு சக்தியோட வேலை செய்தோ அதை காட்டிலும் அதிகமான சக்தி இந்த என்ஜின்கள் மூலமாக, எந்திரங்கள் மூலமாக உருவாகிறது. த லா ஆஃப் லிஃப்ட், ஃபிசிக்கல் லா. அது இந்த லா ஆஃப் லிஃப்டை உருவாக்கி மேலே தூக்குறதுக்கு ஒரு பிரமாணம் வேலை செய்து பாருங்க. புவி ஈர்ப்பையும் மீறி அது மேலே பறக்குது விமானம். அவ்வளோ பேர் ஏற்றிக்கிட்டு அவ்வளோ வெயிட்டையும் டன்னு, 100கணக்கான டன்னை ஏற்றி கொண்டு மேலே பறக்குது. அவ்வளோ நேரம் பறக்குது பாருங்க. யாரும் பயப்படவே வேண்டியதில்லை. மேலே ஏறினோன்னே படுத்து தூங்கலாம். ஏறதுக்கு முன்னாலே தூங்கிடுறாங்க சிலர். ஏன்னா நிச்சயம் அவங்களுக்கு ஏறணும்னு தெரியும், அவங்களுக்கு கரெக்டாக போகணும்னு தெரியும், கரெக்டாக இறங்குன்னு தெரியும். ஏனென்றால் இந்த லா ஆஃப் கிராவிட்டியை விட இந்த லா ஆஃப் லிஃப்ட் எப்படி வேலை செய்யணும்னு தெரியும். விஞ்ஞான ரீதியில் அவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்குது. அவ்வளோ பெரிய சக்தி ஒன்று இருக்குது. இந்த கிராவிட்டியும் மீறி நம்ம தூக்கி கொண்டு போய் பறந்து படுவேகத்தில் போய் கொண்டு போய் பத்திரமா இறக்கக்கூடிய எந்திரங்கள் இவைகள் என்று நல்லா புரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் மனுஷன் இந்த தரித்திர பிரமாணம் கீழே இழுத்து கொண்டே இருக்கிறது. தரித்திரம் கீழே இழுத்து கொண்டே இருக்கிறது. பாவம், மரணம் என்கிற பிரமாணம் இந்த உலகத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து, இயேசுவை தன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய உள்ளத்தில் அவன் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கும்போது, அவருடைய வார்த்தையை கேட்டு அதனால் தன்னுடைய உள்ளத்தை நிரப்பி தன்னுடைய மனதை புதிதாக்கி அப்படி வாழும்போது இன்னொரு சக்தி அவனுக்குள்ளே உண்டாகிறது. ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாற்றும் வாழ்ந்திருப்பாயாக.
அப்போ இயேசுவனுக்குள்ளே வந்ததன் மூலமாக இன்னொரு சக்தி அவனுக்குள்ளே உருவாகிறது. அவனுடைய மனம் புதிதாகிறது. அவன் வேற விதத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். வேறொரு வல்லமை அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, ஆவியானவரின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலமாக இன்னொரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அந்த சக்தி என்ன? இது ஒரு லிஃப்டிங் சக்தி. நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் கீழே இழுக்கிற சக்தி, வறுமைக்கு இழுக்கிற சக்தி வேலை செஞ்சிட்டு இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்னை தூக்குகிற சக்தி எனக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இயேசுவை ஆண்டவராக கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய மனதை புதிதாக்குவீர்கள் என்றால், உள்ள புதிய சிந்தைகளை வைப்பீர்கள் என்றால், புதிய கண்ணோட்டத்தோடு வாழ்வீர்கள் என்றால், உங்களுக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு சக்தி ஜெனரேட் பண்ண முடியும், எப்பேற்பட்ட ஒரு சக்தி உருவாக முடியும் என்கிறதை நீங்கள் மனதில் வைப்பீர்கள் என்றால், அருமையானவர்கள் அதை குறித்து அறிந்து கொள்வீர்கள் என்றால், இந்த கீழே இழுக்கிற சக்தியை மீறி நீங்கள் மேலே பறக்க முடியும். வறுமையை கீழே இழுக்குது, ஆனால் ஐஸ்வர்யம் என்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் ஏறி வர முடியும். நிச்சயமாக நடக்குமா? அது நான் சொல்லுகிறேன், இது நடக்கும். உங்களை கீழே இழுக்கிற அந்த பாவத்தின் சக்தியை காட்டிலும் மேலே இழுக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை பெரிய வல்லமையாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் வல்லமை பெரிய வல்லமையாக இருக்கிறது. அது எப்போ கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது பாருங்கள். என்ஜின்லாம் இருக்குது, ஏரோப்ளேனில் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை சரியாக ஓட்ட வேண்டும், அதை சரியாக ஆன் பண்ண வேண்டும், அது சரியாக இயக்க வேண்டும். இயக்கும் போது தான் அது வேலை செய்கிறது. இருக்கிறதுனால அது வேலை செய்கிறது இல்லை, அதை இயக்குகிறதுனால வேலை செய்கிறது. அப்படியே தான் வீட்டில் இருட்டாக இருக்குதுன்னு நம்ம உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனால் சுவிட்சை தட்டினா லைட் எரியும். எல்லாம் ஒயரிங்கெல்லாம் பண்ணியிருக்கு, லைட்டெல்லாம் போட்டிருக்கு, பல்பெல்லாம் போட்டிருக்கு, எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது. சுவிட்சை தட்டணும். அது தட்டுறது ஒரு சிம்பிள் காரியம் பாருங்கள். ஒரு சாதாரண அறிவு தான் தேவை அதுக்கு. அந்த சுவிட்சை தட்டின உடனே எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஏரோப்ளேனில் இன்னும் கொஞ்சம் அதிக அறிவு தேவைப்படுது. ஏன்னா அதை ஓட்டணும். அதை சரியான விதத்தில் இயக்கும் போது நிச்சயமாக மேலே பறக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் பாருங்கள். கீழே இழுக்கிற சக்தி ஒன்று வேலை செய்து கொண்டிருக்குது. இந்த கீழ்ப்படிதல் என்கிறது தான் வாழ்க்கையை சரியான விதத்தில் தூக்கக்கூடிய ஒரு சக்தியை உருவாக்குகிறது. அப்போ நான் என்ன செய்யணும்? பெரிய ஒரு சூத்திரம் கிடையாது, இது ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. இது ஒரு பெரிய நான் தலைகீழாக நின்று ஏதோ சாதிக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல. கீழே போகிற வாழ்க்கையை நான் மேலே கொண்டு போக வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். என்ன கீழ்ப்படிய வேணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி நான் செய்ய ஆரம்பிக்கணும். வேதத்தில் நீங்கள் வாசிங்க, ஆபிரகாம் போன்ற மனிதர்களை குறித்து வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னாலும் சாதாரண மனுஷர்கள் தான். அவங்களும் பெரிய குவாலிஃபிகேஷனோட வந்துடல. இவங்க பெரிய உன்னதமான மனுஷரில், வானத்திலேருந்து இறங்கிடல, பெரிய ஆட்கள் கிடையாது. இவங்க சாதாரண ஆட்கள். அவங்க வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்னன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிதல். கர்த்தர் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க, ஆள் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அவ்வளோதான். கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனமே பாருங்கள், வெறும் ஆடு மேய்க்கிற ஜனங்கள்லாம் பார்த்து இளக்காரமாக பார்த்தாங்க. அவங்கள ஒன்றுமில்லாதவர்களாக எண்ணினார்கள். அவளை பார்த்து நகைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். ஆனால் அந்த ஜனத்துக்கு அவ்வளவு பெரிய உயர்வை ஆண்டவர் கொடுத்தார். பூமியின் ஜனங்களெல்லாம் அவர்களை பார்த்து பயப்படும்படி செய்தார். லிட்டரலாக அப்படியே நடந்தது வேதத்தில். அவர்களை யாராலும் ஒடுக்க முடியல, அவர்களை யாராலும் கீழே தள்ள முடியல. குழியில் தள்ளினா கூட மேலே வந்துடுறாங்க. தோல்வியே கிடையாது என்கிற விதத்தில் வாழக்கூடியவர்களாய் கடவுள் அவளை மாற்றினார். அருமையானவர்களே, அதுதான் அந்த லிஃப்டிங் சக்தி. கீழ்ப்படிதல் அப்படிப்பட்ட ஒரு பிரமாணத்தை போல வேலை செய்கிறது. லா ஆஃப் லிஃப்ட் மாதிரி வேலை செய்கிறது கீழ்ப்படிதல். இது ரொம்ப கஷ்டமா? எதுக்கு கீழ்ப்படிய வேணும்? சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேணும். எதற்கு கீழ்ப்படிய வேணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேணும். எதற்கு கீழ்ப்படிய வேணும்? ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு கீழ்ப்படிய வேணும்? கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படி அமைத்து கொண்டால் கீழே போகிறதுக்கு போல மேலே வருவேன். கீழாகாமல் மேலாவேன், வாளாகாமல் தலையாய் இருப்பேன் என்று வேத வசனம் எனக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுபடியும் சொல்லுகிறேன், இதோ உலகமே இப்படி தாங்க இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தரித்திரம் தாங்க. இப்படி தாங்க உலகம். மோட்சம் போனால் தான் நமக்கு விடுதலை அப்படின்னு அநேக கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்பொழுது உங்களுக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு பிரமாணம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறீர்கள். உங்களை தூக்கிவிடக்கூடிய பிரமாணம், செழிப்பின் பிரமாணம். இதை இயக்க வைக்க முடியும். ஒன்றும் இல்லை, கீழ்ப்படிதல் என்கிற எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறிய வேலையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இதை செய், நீ மேலே வருவேங்கிறாரு. நான் உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறேன், இன்றைக்கு கீழ்ப்படிதலை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பங்காய் மாற்றுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள், அதன்படி நடவுங்கள். உங்கள் வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ளுங்கள். செழிப்பு உங்களுக்கு சொந்தமாகும் என்று உங்களுக்கு சவால் விட்டு சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.